பெர்ஃபெக்ட்டா நல்ல ஒரு கிஃப்ட் சாரி வாங்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. உண்மையா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கலர் ஆப்ஷன் சூப்பரா இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது, ஒரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ மேக்ஸிமம் வந்து ஒரு 6 பீசஸ், 7 பீசஸ். ஏன்னா அடுத்தடுத்து நெறைய கேட்டகரீஸ் இருக்கு. வேறு செக்ஷன்லாம் இருக்கு. எல்லாமே காமிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த வாட்டி நான் வீடியோ எடுக்கும்போது, ஒரு செக்ஷன்லேயே நெறைய கலர்ஸ் காமிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சாரி செக்ஷன் தான். அவ்வளோ நல்லா இருந்தது வெரைட்டி. ப்ரைஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் ரணா ஸ்டோர்ஸ் பாடியில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்க்குறோம். அண்ட் இந்த கலெக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் கேட்டப்போ டி நகர்லேயும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் இருக்குமா இதே கலெக்ஷன்ஸ்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி டி நகரில் அவைலபிள் இருக்கும், ஏன்னா இவங்களுக்கு தான் அதே பிரான்ச்சும் கூட. ஸோ அதனால் அங்கேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ டி நகரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். நீங்களும் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்டு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பனாரசி டைப் தான். பனாரசியில் செமி பனாரசியில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பார்டர்லாம் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். இப்போ சில்க் சாரியில் வரக்கூடிய அத்தனை டிசைன்ஸுமே காப்பி பண்ணியிருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஸ்டைலில். மோஸ்ட்லி எப்படி வந்து இப்போ ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ரெப்ளிகா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். சில்வரில் வரும், அதுக்கப்புறம் வந்து கவரிங்கில் வரும், ஐம்பவுண்டில் கூட சம்டைம்ஸ் வரும். அதே மாதிரி தான் கோல்டு ஜுவல்லரி வருதுன்னா அதுவும் கவரிங்கில் வரும், சில்வரில் வரும், ஐம்பவுண்டில் வரும், ஃபார்மிங் ஜுவல்லரிஸில் வரும். அந்த மாதிரி அந்தந்த ஜுவல்லரி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் காப்பி பண்ணுவாங்க. கண்டிப்பாக சில்வர்லேயும் கண்டிப்பாக காப்பி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சாரீஸுக்குமே. இப்போது சில சாரீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஹிட் ஆகுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதை வந்து பனாரஸில் போடுவாங்க. அப்புறம் வந்து வாரணாசி டைப்பில் போடுவாங்க. அண்டு சூரத் சைடில் போடுவாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோ வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நான் இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸில் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது சாரீஸ் மட்டும் இல்லை, சாரீஸ் பற்றின டீட்டெயில்ஸு, கலெக்ஷன்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோன்னு. ஸோ அதே தான். அதே மாதிரி சில கலெக்ஷன்ஸ், சில டிசைன்ஸ் வந்து சூரத்தில், பனாரஸ்லலாம் வந்து ஹிட் ஆச்சுன்னா அந்த கலெக்ஷன்ஸையும் மற்ற இடத்துலையும் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபேப்ரிக்லேயும் ஒரு டிசைன் வந்து அவ்வளோ அழகழகாக வரும். அதே மாதிரி பட்ஜெட்டும் வேரி ஆகும். ஸோ எந்த பட்ஜெட்டில் வேணுமோ, எந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் தப்பே கிடையாது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து 910 ருபீஸ்லேருந்து 1075 வரைக்கும் பனாரஸில் வரக்கூடிய கலெக்ஷன். இதே டிசைன்ஸை நீங்கள் காஞ்சிபுரம் பட்டு சாரிலையும் பார்த்துருக்கலாம். அப்புறம் சில டிசைன்ஸாக மைசூர் சில்க் சாரிலையும் பார்த்துருக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நந்தி மோட்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களே, அதில் நீங்கள் மைசூர் சில்க் சாரீஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம். 13,000 15,000லாம் வரும். சின்னதாக மோட்டிவ்ஸ் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்லையுமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த பெங்களூரி சில்க் ஐட்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பனாரசி பெங்களூரி சில்க் ஐட்டம் மாதிரி தான் இருந்தது. பட் கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் வருது இல்லையா, அதெல்லாம் 1075 சூப்பராக இருந்தது. இப்போ இதுவே பட்டு சாரியில் வாங்கணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 8,000 to 10,000 12,000 அந்த மாதிரி இருக்கும். இதுவே ஹேண்ட்லூம்லேயும் இருக்குது, அதுவே உங்களுக்கு பவர்லூம்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன். அட் த சேம் டைம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த லைட்னிங்லலாம், அந்த லைட்டிங் எஃபெக்டில் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த செக்டு பேட்டர்னும் சூப்பராக இருந்தது. இந்த மெட்டீரியல் வந்து பனாரஸ் ஐட்டம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த பேட்டர்ன். சின்னதாக புட்டா வச்சு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்க் பேட்டர்னில் இந்த மாதிரி பெரிய பெரிய எலிஃபேண்ட்டு, நந்தி மோட்டிவ்ஸு, பீகாக் மோட்டிவ்ஸு அந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு 30க்கு மேலே வச்சுருந்தாங்க. அதாவது அந்த ஒரு டிசைனுக்கும் கலர் பேட்டர்ன்ஸு எல்லாமே வந்து 30க்கு மேலே இருக்குது. இது பாழும் பழமும் கட்டமில் நம்ம பட்டு சாரியில் பியோர் ஹேண்ட்லூம், பியோர் சில்க் காட்டன், குப்படம் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு செமி சில்க் ஐட்டம். 450லேருந்து 610 வரைக்கும் வரும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இதை கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்கும். பர்சனலாகவே நான் வந்து 399 ஒரு 499க்கு ஒரு வாட்டி வாங்கின ஞாபகம். பட் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஆனால் கட்டினா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பீடட் ஜுவல்லரியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டம் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரை லைக் லாங் பீடட் ஜுவல்லரி, டாலர் செயின்ஸ் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் நெக்லஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கூறப்பட மாதிரியே இருந்தது, ஆனால் அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது அந்த சாரீலாம். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டைப்பு. இப்போ வந்து அதுலேயே ரொம்ப பழைய மாடல்லாம் கூட வச்சுருக்காங்க. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய அதுலேயே சில கலெக்ஷன்ஸு கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ப்ளூ அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப ஹிட்டாக நல்லா மூவிங் அப்படின்றதுனால ப்ளூ அண்ட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு நிறைய கலர் வச்சுருக்காங்க. நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க ப்ளூ அண்ட் ப்ளூவில். அதே மாதிரி
ஒரே டிசைனு ஒரே மாதிரி இல்லாமல் வேறு டிசைன் பார்டர் கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே அதுவுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு ப்ளூ ஷேட்லேயே கிட்டத்தட்ட எம்எஸ் ப்ளூ மாதிரி இருக்குது. அதில் எத்தனை கலர் பார்டர் இருக்குது பாருங்கள். செக்குடு பேட்டர்ன் கூட சின்ன மினி கட்டம், நல்லா பிக் கட்டம் அதெல்லாம் கூட இருக்கு. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 9-10 அந்த ரேஞ்ச் தாங்க. இப்போ கட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பெரிய கட்டம் வித் மோட்டிவ்ஸ். இது வந்து மினி கட்டம். அதுலேயே இது வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்துட்டு பொடி கட்டம். இல்லை எனக்கு ஃபுல் பொடி கட்டம் வேணும்னா இதை மாதிரி வித் டவர் பார்டர். இதெல்லாமே 9-10. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எம்எஸ் ப்ளூ விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடில் வந்தது. அண்டு ரெட்டு, இது வந்து சூப்பரான ரெட்டு. இதில் வந்து ரெட்டப்பட்ட வித் கட்டம். அப்புறம் வந்து ரெட் வித் பிளாக்கில் இவ்வளோ பேட்டர்னுங்க. ஜென்ரலாக இது ரொம்ப ஹிட்டு இந்த பேட்டர்ன், ரெட் வித் பிளாக்கு. மீடியம் சைஸ் பார்டர். இது பாருங்கள், நல்ல பிக் பார்டர் வித் மயில் புட்டா, மயில் சக்கரம் புட்டா. அண்ட் இதெல்லாமே ரெட் வித் பிளாக். அதுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ரெட் வித் ப்ளூலேயும் இருக்குது, ப்ளூ அண்ட் ப்ளூ. ஈவன் சிலது வந்து வைலட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்லேயும் இருக்குது. இது வந்து ஹெவி ஜொக்கார்ட் பேட்டர்னில் பட்டு சாரி வரும். 20,000 மேலே பார்த்துருப்போம் நம்ம. ஹெவி ஜொக்கார்ட் பட்டு சாரி அந்த பேட்டர்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க போல். இதெல்லாம் 9-10 ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் ப்ரைஸிங் பெஸ்ட்டு தான். நல்லா ப்ளீட் எடுத்து கட்டினோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இதுவே ஒரு பட்டு சாரி மாதிரி கிராண்டாக இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு லுக்கு. நான் இன்னொரு சாரி பார்த்தேன். இதுவுமே ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூ பனாரசி டைப்பு. 1140 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தது. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் சாரி. அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட்டாக இருக்குது சாரி அப்படின்ட்டு. பட் ஓரளவுக்கு லென்த்தியாகவே இருக்குங்க அந்த சாரி. நீங்கள் வேணால் ஒரு சாரி வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது கூட அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை அப்புறம் வந்துட்டு எதுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டேபிள் மேலே லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்குன்னுட்டு. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு லென்த்துக்கு மட்டும் கேட்பாங்க, அது சரியாக வரல அப்படின்னுட்டு. இது வந்து 1400. இந்த கலெக்ஷன் எப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஜாம்தானி வீவிங்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சாரியில் ஃபுல்லாக வீவிங்கு. இதுவுமே ஒரு காட்டன் பேஸ்டில் பிரிண்ட்டு கிடையாது, ஒரு மாதிரி வீவிங் பேட்டர்னில் உங்களுக்கு வந்திருக்கும். பட் நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் காட்டன் அப்படின்றது நல்லா இருந்தது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு செமி ஐட்டம் தான். இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ, பியூர் டிஷ்யூ அந்த மாதிரி வராது, செமி டிஷ்யூ கூட கிடையாது. பட் நல்ல ஒரு கிஃப்ட்டுக்கு இந்த சாரீஸ் வந்து நல்லா மூவிங் ஆகும். ப்ளீட்டிங் பண்ணி இந்த சாரீ ட்ரே பண்ணோம் அப்படின்னா இதோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1025. இதில் என்னென்னா டார்க் கலர்ஸில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் பட்டு சாரீ மாதிரி. பேஸ்டல் கலர் டோன்ஸில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் பேஸ்டல் டோன்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த செக்ஷன் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்டர்லெஸ் பேட்டர்னில் கலர்ஸ்க்காக மெயினாக, அதாவது எனக்கு சாரீ கலர் ரொம்ப முக்கியம், இந்த பர்டிகுலர் கலரில் நான் வந்து ஒரு பார்டர்லெஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக பார்டர் இல்லாமல் அந்த கலர் தான் சூப்பரான கலர். நல்ல ஒரு லெமன் எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ, லாவெண்டர், சில்லி ரெட்டு, அப்புறம் எலைச்சி க்ரீனு, லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன், பால் பச்சை, ஒரு மாதிரி ஜேட் க்ரீனு, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. கலர்ஸ் மட்டும் சான்ஸே இல்லை அந்த செக்ஷனில். ஒரு 50+ கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பார்டர்லெஸ் பேட்டர்ன். அதாவது பார்டர்லெஸ் பேட்டர்ன் தான், அங்கங்கே பெரிய மோட்டிவ்ஸ் வந்து அந்த பார்டர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. எலிஃபேண்ட்டு, கற்பகுஷம் இதெல்லாம் கூட சேம் நான் சொன்ன மாதிரி தான். குப்படம், சில்க் காட்டன்ஸு, பட்டு சாரீஸில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி செமி சில்கில் கொண்டு வந்திருக்காங்க. பனாரசி செமி சில்க். இது வந்து சாஃப்ட் பனாரசி. ஸோ உங்களுக்கு மெட்டீரியலும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுலேயே ரெயின் ட்ராப்ஸ் பேட்டர்ன் ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா இந்த கலெக்ஷன். அதுலேயும் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. எலிஃபேண்ட் வந்து சில பேர் எலிஃபேண்ட்டும் ரீசெண்டாக என்கிட்ட ஒன்று கேட்டாங்கப்பா. அவங்க நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, சட்டுன்னு மறந்துட்டேன். எஸ், நந்தி மோட்டிவ்ஸ் வந்து ஒரு 3 நந்தி மோட்டிவ்ஸ் ஒரு பேட்சாக இருக்கிற மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். இங்கே ஏதாவது ஒரு நந்தி மோட்டிவ், சிங்கிள் நந்தி மோட்டிவ் இருந்தது. பட் அவங்க என்கிட்ட கேட்டது வந்து என்னென்னா 3 நந்தி மோட்டிவ்ஸ், 4 நந்தி மோட்டிவ் பேட்சாக காட்டுற மாதிரி. நான் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது சர்ச் பண்ணி எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இதில் 2 கலருமே சூப்பராக இருந்தது நேரில். இது வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, பட் சூப்பரான ஒரு ஹாஃப் ஒயிட் அண்ட் சூப்பரான ஒரு வயலட் கலரில். அண்ட் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவன் செல்ஃப் ப்ளவுஸில் கூட ஜுவல்லரியை கான்ட்ராஸ்ட்டாக போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அந்த தேர் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருந்தாங்க பார்டர்லெஸ், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோலேயே அதை காமிக்கும் போதே.
அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே 950 டு மேக்ஸிமம் 1250 வரைக்கும் வரும். எல்லாமே ஃபேன்சி வெரைட்டி, சவுத் காட்டனில் ஃபேன்சி வெரைட்டி. இது பாருங்கள், இது வந்து டாசல்ஸோட இந்த கலெக்ஷன் வந்திருக்கு. இதோட மெட்டீரியல் பேஸ் வந்து ஒரு காட்டன் தான். நேம் ஏதோ ரங்கீலா அப்படின்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு காட்டன்லேயே ஒரு மிக்ஸ்டு காட்டன், இட்ஸ் நாட் பியூர் காட்டன், ஒரு மிக்ஸ்டு காட்டன் பனாரசி. அதில் உங்களுக்கு டாசலோட வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் லென்த்தியாகவும் இருந்தது. இதெல்லாமே பேஸ்டல் டோனில் தான் கொடுத்துருக்காங்க. மோனோ சில்க் அப்படின்னு போட்டிருந்தது. பட் ப்ரைஸிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே 950, 1050 அந்த ரேஞ்ச் வரும். எங்கிட்ட ரீசெண்ட் டைம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம தனிஷ்க்கு வீடியோலாம் போட்டப்போ கூட நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.